Hi friends, welcome to Swing Lady. இன்னைக்கு நம்ம ஒரு பட்டர் பன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெதுவெதுப்பான பால் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஈஸ்ட். ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நுரை மாதிரி மேலே கட்டியிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு, உங்களுக்கு எக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயிலோ இல்லைன்னா கீயோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வரணும். ஒரு ஈரத்துணியோ இல்லைனா ஒரு தட்டை வச்சு நம்ம மூடிடணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதான் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு இப்படி உப்பி டபுளாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு 6-7 பீஸாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம 8 பீஸாக நம்ம பிரித்தாச்சு. இதை எந்தவித கிராக்கும் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி அப்புறமா லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா உருளைகளையும் நம்ம பண்ணியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, இன்னும் நம்மளுக்கு உப்பி வரும். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஈரத்துணியை வச்சு மூடிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. நமக்கு பன்னு வந்து 2 பக்கமே நல்லா செவந்து வரணுங்க. தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நமக்கு செவந்து வெந்தாச்சு. எடுத்துடலாங்க அதை. இப்போ வந்து நம்ம பட்டர் க்ரீம் பண்ணிடலாங்க. அதுக்கு நம்ம ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை, ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பட்டர் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.